ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ வரலட்சுமி நோம்புக்கு அப்புறம் இப்போ தான் விலாக் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கான விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று வெள்ளிக்கிழமையில் ஆவணி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, அது இல்லாமல் தேய்பிறை பஞ்சமியும் சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க. வராகி அம்மனுக்கு நம்ம வந்து தேய்பிறை பஞ்சமி அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரார்த்தனை இருந்துக்கிட்டே இருக்குது. அம்மா வந்து அதிலிருந்து எனக்கு சில விஷயங்கள் வந்து காட்டுறாங்க. இருந்தாலும் வந்து அது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாக நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் நேத்திக்கு வந்து பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக அம்மா வந்து காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு என்னுடைய உள் மனசு வந்து சொல்லிச்சு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க காட்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு எதில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கடைசியாக நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அம்மாவை வந்து வழிபட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கோவில் இருக்குங்க. நான் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பஞ்சமியாக போய் வந்துடுவேன். ஆனால் நம்ம வீட்டில் சிலை வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிறதே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கு நேரமும் அமையறதில்லை. ஏன்னா அன்றைக்கி அம்மாவுக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும், அவங்களுக்கு பூஜை பண்ணணும், தேவையானதெல்லாம் வாங்கி வைக்கணும், இப்படிலாம் நம்ம யோசிக்கிறதுனால கோவிலுக்கு போகிறதுக்கே முடியல. அது இல்லாமல் நாங்கள் இங்கே இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காகவே போகணும். ஸோ கூட யாராவது வந்தால் மட்டும்தான் என்னால் போக முடியும், தனியாலாம் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இருந்தாலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு கோயில் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக அதுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா போயிட்டு வந்துடுவேன். எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கும்போது வேண்டிகிட்டு இருந்தேன். அம்மா எனக்கு வந்து ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, எனக்கு இதிலேருந்து எனக்கு வந்து அந்த விஷயம் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்கும்போது எனக்கு சடனாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கே பதில் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதும் புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்று கேட்டால் நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும். நேத்தி வெள்ளிக்கிழமை எப்போவுமே சுக்கிர ஒரே பூஜை தான் நான் பண்ணுவேன். நேற்று காலையில் இந்த பூஜை வந்து பண்ண முடியலை. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு ரிலேஷனுடைய ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, காலையில் பூஜை பண்ணுறதை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்போவுமே போல் சாதாரணமாக வந்து விளக்கேற்றி தீபம் தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு நான் வந்து கும்பிட்டு போயிட்டேன். ஏன்னா மத்தியானம் போல் பஞ்சமி ஸ்டார்ட் ஆகுதில்ல, அதனால் நம்ம ஈவினிங் எப்படியும் வந்து ஒரு 8 o'clock மேலே பூஜை பண்ணுவோம். ஸோ அப்போ சுக்கிர ஒரே நேரத்துலேயே நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock மேலே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது கம்ப்ளீட் பண்ணவே எனக்கு 10 மணி ஆயிடுச்சுங்க. என்னடா இது வரைக்கும் நான் வராகியம்மன் பூஜையை 10 மணிக்கு வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. மேக்ஸிமம் வந்து 9 மணிக்குள்ளே பண்ணிவிடுவேன். ஆனால் நேத்தி வந்து ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு. இருந்தாலும் இருக்கட்டும், பரவாயில்ல. ரொம்ப நாள் வந்து அபிஷேகம் வந்து அம்மாவுக்கு வெறும் பாலால் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நேத்தி வந்து பார்த்திங்கன்னா 5 பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு டைம் இருக்காது, வேலை எதனா இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தண்ணி மட்டும் போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் பால் இருந்தால் அதை வச்சு நான் அபிஷேகம் பண்ணிவிடுவேன். ஸோ ஏதாவது ஒரு பொருள் வச்சு பண்ணுவேன். ஆனால் பஞ்சமின்னா ஸ்பெஷல் டேயில் 5 பொருள் கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணணும். நேத்தி வந்து டைம் நல்லாவே இருந்துச்சு. அதனால் அம்மனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பாலால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து பன்னீர் வாங்கி வச்சுருந்தேன். அதனால் பன்னீர்லேயும் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து எலுமிச்சை பழம், இந்த பழத்தில் ஜூஸ் எடுத்து அதுலேயும் வந்து அபிஷேகம் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. எப்போவுமே நான் வந்து அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் பண்ணும்போது அம்மனுடைய மூல மந்திரத்தை தான் சொல்லுவேன். மூல மந்திரம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரங்க இந்த மூல மந்திரம், காயத்ரி மந்திரம். எப்போவுமே நம்ம வந்து எல்லா மந்திரங்களையும் சொல்கிறதும் காட்டிலும் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், இதை மட்டுமே உச்சரித்தாலே போதும். அந்த பூஜை அவ்வளோ நிறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பஞ்சகவ்ய விளக்கில் வந்து நெய் விட்டு நான் வந்து விளக்கும் ஏற்றியிருந்தேன். மூலிகை சாம்பிராணியும் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கு வந்து நான் அர்ச்சனை வந்து பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அந்த பூவை எல்லாமே உதிர்த்து வச்சு ஒவ்வொரு மந்திரமாக சொல்லிவிட்டு நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ நான் எப்போவுமே வந்து வராகி அம்மனுக்கு நார்மலாக
சொல்கிற மந்திரம் பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரம் தான் சொல்லுவேன். ஆனால் நேத்தி வந்து எனக்கு என்னமோ அந்த புக்கில் இருக்க எல்லா மந்திரத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காயத்ரி மந்திரம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், மூல மந்திரம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், வராகி என்னுடைய நாமவலிகள் இருக்குது அந்த நாமங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி 57 நாமவலிகளும் இருக்குது, அதையும் சொல்லிட்டேன். கடைசியாக வந்து வாராகியினுடைய மாலைன்னு சொல்லி ஒன்று இருந்ததுங்க, நவரத்ன மாலை அப்படின்றதும் ஒன்று இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பித்தேங்க. ஃபைனலாக நான் கேட்டதுக்கு எனக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி அதில் ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓஹோ இன்றைக்கி இது ஃபுல்லாகவே படிக்கிறதுக்கு காரணம் நமக்கு இந்த விஷயம் வேணும், அதை நமக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக அம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்மையாகவே வந்து ஒரு துளி கண்ணீரே வந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன். அதை நான் ரொம்ப டீப்பாக நைட்டு ஃபுல்லாக 1 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை, யோசிச்சுட்டே இருந்தேன். நான் கேட்டதுக்கு இதுதானா பதில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அவங்க தெரியப்படுத்தினாங்க. சரி ஓகே, இதை வந்து நம்ம உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், அப்போ தான் நமக்கு வந்து அதுக்குண்டான ரிசல்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா. அது மட்டுமே இல்லாமல் வாராகி அம்மனுடைய நவரத்ன மாலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இதை நீங்கள் கேளுங்களேன், ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ அர்த்தங்களை கொடுத்துருக்கு. நான் அதை வந்து படிக்கும்போது எப்படி உச்சரித்தனோ அதை அப்படியே நான் வந்து எடிட் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா அந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக படிங்க, நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். சரி, இப்போ வராகி அம்மன் உனக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, எங்கம்மா கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எனக்கு புரியுது. நீங்கள் நல்லா பாருங்கள், ஃபோட்டோவோட ஃப்ரேமில் அந்த பேக் சைடில் வந்து சூரியன் மாதிரி பின்னாடி இருக்குங்க இல்லையா ஒளிவா, அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபேஸ் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சுது. சைடில் மூக்கை நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. நார்மலாக பார்க்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் அது ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்கும்போது அப்படியே வந்து மூக்கை நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா வந்து நம்ம பூஜையை ஏற்றுக்கிட்டு நமக்கு ஏதோ ஒரு வழி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாராகி நவரத்ன மாலை காப்பு ஒளிர் வைரம் நல்முத்து மாணிக்கம் மரகத மோடும் உயர்ந்த நீளம் பளபளக்கும் வைடூரியம் கோமேத கம்புட் ராகமோடு பவளமெல்லாம் தெளிவு மிக வாராகி நவரத்ன மாலை என தீட்டுதற்கே களிமிகுந்த கற்பக பூங்கணபதியே நீ வந்து காப்பாவாயம்மா. வைரம் தேரும் திடம் சேரும் கதிர் வைரத் தொழிற் தேகம் மீறும் திரள் மேலே எழும் கால் விரல் வேகம் சீரும் சினம் கொண்டே எமை சீரா தருள்வாயே கூறும் புகழ் சேனாதிபதி வாராகி எம் தாயே. முத்து முத்தேறிய சோதிக்கிடமாகும் வலை பற்கள் சத்தேறிய நேர்த்திக்கிடமாகும் மொழி கற்கள் மத்தேறிய வாழ்க்கை அதில் மேன்மையருள்வாயே எத்தேறிய சேனாதிபதி வாராகி எம் தாயே. பவளம் அம்மா எழில் தேகன் தனில் ஆரம் திகழ் பவளம் இம்மாநிலம் மீது என்கிறேன் நீ நல்கிடுவ கவலம் எம்மாலினி ஏதுள்ளது யாவும் தருவாயே செம்மாந்திடம் சேனாதிபதி வாராகி எம் தாயே. நீலம் உன் மா மகுடம்தான் தொடும் வானில் விரிநீலம் என்னை நினைத்துள்ளாய் என்னை தாங்கி அழி சீலம் முன்னே நினைக்கின்றேன் தெளிஞானம் தருவாயே பெண்ணம் பெரு சேனாதிபதி வாராகி எம் தாயே. மரகதம் அருளே மரகதம் ஒளி திருமேனியில் உடையாய் பொறு போரிடை புடைமோதிடம் பெருந்தேவியர் படையாய் வருநாள் எல்லாம் வளநாள் எல்லாம் நிறைய தருவாயே ஒரு மாதனி சேனாதிபதி வாராகி எம் தாயே. மாணிக்கம் மாணிக்கம் போல் செம்மையை காட்டும் சினக்கண்கள் காணிக்கையாய் நல்குவேன் என்பால் பவள பண்கள் நாணி செல்லும் என் வாழ்க்கையில் ஞானம் தருவாயே ஆணித்தர சேனாதிபதி வாராகி எம் தாயே. கோமேதகம் தேன் போல் ஒளிரும் கோமேதகம் வேந்தோய் ஒளிர் ஆரம் தான் சூடிய வாராகியுன் ஆதாரமே சாரம் என் வந்தனை எண்ணாமலே நீயே அருள்வாயே வான் போற்றிடும் சேனாதிபதி வாராகி எம் தாயே. பூராகம் பாராகமும் தேந்தேனிலை பாண்டியத்மும் இல்லை தாராளமாய் நீ தந்திடில் வேற இலை தொல்லை பூராகமே பூண்டே அருள் ஓங்கா தருவாய் தாயே போராடிடும் சேனாதிபதி வாராகியும் தாயே. வைடூரியம் வன்மை புலி கண்மோல் ஒளிர் வைடூரியம் பூண்டோய் புன்மைக்கெதிர் போராடவே கையாயுதம் ஆண்டோய் அன்புக்கெதிர் அன்பை தரும் அம்மா வருள்வாயே தன்னேரிலா சேனாதிபதி வாராகியும் தாயே. வாராகியின் புகழ் பாடிடும் நவரத்ன மாலை யாராகிலும் கவனத்துடன் மனம் கொண்டிடும் காலை சேராத நல்வளம் யாவையும் சேர்ந்தே வரும் உண்மை தீரா பிணி தீர்ந்துவிடும் தேகம் பெறும் திண்மை.
கேட்டிங்களா இதனுடைய மாலை வந்து நான் படித்தது. ஸோ இதோடைய பாடல் வந்து வரிகளை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக வந்து படிங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனுள்ள தரக்கூடிய இது ஒரு பதிகம். வாராகி அம்மனை மனசார நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து வழிகாட்டுவாங்க. இது சத்தியமான உண்மைங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணீர் உருகி நம்ம வந்து பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட அவங்க பேசுவாங்க. அதை நான் வந்து பல நேரத்தில் வந்து உணர்ந்திருக்கேன். அதை நீங்களும் கண்டிப்பாக உணருவீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் வேணும் அப்படின்னா அது சொல்யூஷன் அவங்க நிச்சயமாக கொடுப்பாங்கங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் வந்து வராகி அம்மனுடைய முகம் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரி பல தடவை பல விதத்தில் எனக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணது கிடையாது. இது என்னமோ பர்டிகுலர் எனக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வச்சுருக்க வேண்டுதல் வந்து எனக்கு கண்டிப்பாக நிறைவேறிச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அந்த ஹாப்பி நியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் கண்டிப்பாக யார் கூட ஷேர் பண்ணுவேன். அதனால் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பயனுள்ள பூஜை குறிப்புகளும் சரி, பூஜை வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா அதையும் எனக்கு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பால் வச்சுருந்தேன், அதே மாதிரி ட்ரை நட்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி சிம்பிளாக நான் வந்து வச்சுட்டு வராகி அம்மனை வழிபாடு செஞ்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.